நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தின் தேவனாகிய உன்னதமானவர் நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7வது மாதத்தின் முதல் பரிசுத்த நாள் இன்றைக்கும் தேதி 7. இந்த 7ஆம் தேதியிலும் தேவனை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி 1 பேதுரு 1 பீட்டர் chapter 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கழிந்த வாரத்திலும் இதை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு பிந்தின வசனங்களையும் நாம் தியானித்தோம். ஏனென்றால் அதில் பிந்தின 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர். இனி நீ அதை சுமக்க வேண்டாம், நீ இனி அதை பார்க்க வேண்டாம், நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டாம். அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு என்னை நோக்கிப்பார், நான் உன்னை உயர்த்த போகிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் என் கைக்குள் நீ அடங்கி இருக்க வேண்டும், என் கைக்குள் இருக்க வேண்டும். நாம் யாருடைய கைக்குள், இல்லாவிட்டால் யாருடைய வழிகாட்டுதலுக்குள், இல்லாவிட்டால் யாருடைய நடத்துதலுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா 49:16 யாருக்கு தெரிந்த ஒரு வசனம்தான். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கைகளில் இருக்கிறோமா? அதுதான் இன்றைய கேள்வி. கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் அவர் உள்ளங்கைகளில் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை எத்தனை முறை நாம் பார்க்கிறோம். வீட்டில் இருக்கும்போது சரி, வேலையில் இருக்கும்போது சரி, எப்பொழுதும் நம்முடைய கரங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்க்க காரணம், ஏதாவது கருத்தில் ஒரு பொருள் இருந்தால் பார்க்க வேண்டியது இருக்கிறது, கை கழுக வேண்டியது இருந்தால் கருத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. வேலை செய்யும்போது நம் கருத்தில் எதையாவது வைத்து நாம் செய்கிற வேலை நம்முடைய கருத்தை பார்த்து பல முறை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தனது சரீரத்தின் உறுப்புகளில் இந்த கருத்தை அநேக வேளையிலே அவன் பார்க்கிறானாம், அதிகமாய் பார்க்கிறானாம். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவரும் கூட நம்மை தினமும் பல தடவை அவர் பார்க்கிறார். பார்த்து அவர் பூரிப்பாகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் களி கூறுகிறார். காரணம் என்ன? அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா! உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறாராம். யாரை கர்த்தர் தேவன் உயர்த்தப் போகிறார்? என் உள்ளங்கைகளில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அவருடைய உள்ளங்கையில் காணப்படுகிறேனா? அதுதான் இன்றைய கேள்வி. உள்ளங்கைகளில் காணப்படுகிறேனா? உள்ளங்கையில் நான் காணப்படுவேன் என்றால் என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், அவருடைய பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். இன்றைய மனித ஜீவியம் மாறுபாடான ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறது. செவியால் கேட்பதை, தன் காதுகளால் கேட்பதை, கர்த்தரின் வார்த்தையை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தரின் வார்த்தை இவ்வளவு கடினமா என்று அவன் நினைக்கிறான். கடினப்பட்டு படித்தான், கடினப்பட்டு உழைக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மனிதன் காணப்படுகிறான். இதை நான் ஏன் கேட்க வேண்டும், இதை நான் ஏன் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவனுடைய இருதயம் அதை தள்ளிவிடுகிறது, அதை மறுக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் மனிதன் சந்தித்து வருகிறான். தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான்.
இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனின் பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாட்களை காலங்களை தவற விடாதீர்கள். நாட்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற காலங்களை தவற விடக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி தவற விட்டோம் என்றால் நம்மை அவர் கைகளில் இருந்து தவறி போக செய்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாட்களையும் காலங்களையும் ஒரு மனிதன் தவற விட்டான் என்றால், அதை நிர்விசாலமாய் விட்டான் என்றால், கர்த்தருடைய கரத்தில் இருந்து அவன் தன்னையே நழுவ விடுகிறான், தவற விடுகிறான். தவறி விட்டான் என்றால் அவனை தாங்குவார் இல்லை, அவனை தூக்கி சுமப்பார் இல்லை, அவனை நடத்துவார் இல்லை, அவனை மகிழ்ச்சி ஆக்குவார் ஒருவரும் கிடையாது. இன்றைக்கு அநேகருடைய ஜீவியம் அப்படித்தான் காணப்படுகிறது. ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் போகிறார்கள், அந்த இரட்சகருடைய ஓடுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச காலம் கழித்து தன் சொந்த காலிலே ஓட ஆரம்பிக்கிறார்கள். எங்கே போய் அந்த ஓட்டம் முடிகிறது என்று தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே போகாமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், வேதத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஐயா, வேதத்தை குறித்து நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டியதான். அதற்கு முன்பாக வேதத்தையும் சத்தியத்தையும் நீ அறிந்து கொண்டு உன்னை நீயே நிதானித்து அறிந்தால் அது நலமாயிருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிற வேளையில் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவர்களை குறித்த சரித்திரம் நமக்கு இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நாம் படிக்கிறோம், கேட்கிறோம், நல்லதுதான். ஆனால் அந்த படித்த காரியத்தை, அறிந்த காரியத்தை மறுபடியுமாய் நாம் படிக்கிறோம் என்றால் விரும்புவது கிடையாது. அறிந்து விட்டோம், அவ்வளோதான். ஆபிரகாமா தெரியும் எனக்கு, லோத்தா தெரியும் எனக்கு, ஈசாக்கா எனக்கு தெரியும், யாக்கோபா எனக்கு தெரியும், எல்லாரும் எனக்கு தெரியும். ஆனால் இவருடைய சரித்திரத்தை நாம் மறுபடியுமாய் படிக்க ஆவியானவர் அருகிலிருந்து நமக்கு போதிக்கிறார். மகனே, இந்த சரித்திரத்தை கேள், இவருடைய வாழ்க்கையை பார், இவர் நடந்த விதத்தை நீர் பார், இவரை நான் எப்படி நடத்தினேன் என்பதை பார் என்று ஆவியானவர் சொல்லுகிற வேளையில் நிச்சயமாய் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன் அந்த ஆவியானுடைய பார்வைக்கு முன்பாக இருந்து இந்த காரியங்களை ஆராய வேண்டும் என்று விரும்புகிறவன் அந்த வசனத்தின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய், இந்த ஊழியக்காரன் மூலமாய், இந்த பரிசுத்தவான்கள் மூலமாய் தன்னை தானே அவன் அறிந்து கொண்டு நானும் இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற வேளையில் அவனை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், ஆனாலும் கூட ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்த போகிறேன். ஆமேன், உயர்த்த போகிறேன். அநேகர் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்காதா, ஒரு மேன்மை கிடைக்காதா என்று நினைப்பது உண்டு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், உயர்வு. பாருங்கள், ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒரு $10, ஒரு $25 எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி கிடைக்காதா நினைக்கிறோம். ஏதோ ஒன்றுக்கு நாம் நினைக்கிறோம். அந்த உயர்வை எல்லாம் தேவன் தரப்போகிறார். நான் குட்டப்பட்டு அடங்கி இருக்கிறேன் வீட்டில், கொஞ்ச காலத்துக்கு தான். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அடங்கி இருக்கிறேன், ஆனாலும் கூட அடங்கி இருக்கிற இடத்தில் நீ கர்த்தரை நோக்கி பார்த்தாய் என்றால் அவர் உன்னை உயர்த்தி காண்பிப்பார். அந்த வீட்டுக்குள்ளே உயர்த்தி காண்பிப்பார். சிலரை பார்க்கிற வீட்டுக்குள் வாய் பேச முடியாது, வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. வாய் இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே அது கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இதை செய்யென்றும் சொல்ல முடியவில்லை, இதை செய்யாதே என்று சொல்ல முடியவில்லை. நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வருவதற்கு முன்பாக ஆபிரகாமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஆபிரகாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு 2 அர்த்தம். ஆபிராம் என்று சொல்லுகிற வேளையில் அவருக்கு உயர்வான தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராம். ஆபிரகாம் என்று சொல்லுகிற வேளையில் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். அவன் விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசித்தவன். ஆபிரகாமை பார்த்து ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஜெனிசஸ் சாப்டர் 12 verse 1-2. ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் சொல்லுகிறார். பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் மனுபுத்திரரை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுபுத்திரன் நடவடிக்கைகளை பார்க்கிறார். மனுபுத்திரன் பேச்சுக்களை பார்க்கிறார். அவர் உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்ப்பது போல அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு தேவை. இந்த ஆபிரகாம் மூலமாய் இந்த உலகத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பத்தின் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காக இந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, வெளியே போ, வெளியே போ. நான் நினைத்தேன், இந்த வேத பகுதியை தியானிக்கிற வேலையை நினைத்தேன், இந்த ஆபிரகாம் அந்த தேசத்தில், அந்த இனத்தில், அந்த தகப்பன் வீட்டில் எதே ஒன்றை அவன் பிடித்து வைத்து கொண்டிருந்திருப்பான். இது என்னை காப்பாற்றும், இந்த தேசத்தில் இருக்கிற செழுமை என்னை காப்பாற்றும், என் இனஜன பந்துக்கள் என்னை காப்பாற்றுவார்கள், என் தகப்பனுடைய வீடு என்னை காப்பாற்றும். நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா தான் இருப்பேன். இவைகள் எல்லாம் என்னை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். இவைகள் எல்லாம் என்னை வழிநடத்தும் என்கிற ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். இவைகள் எல்லாம் என்னை உயர்த்தி காண்பிக்கும் என்கிற ஒரு தேராகுன மகன் ஒருவர் ஆபிரகாம். இவர்கள் எல்லாரும் என்னை நடத்துவார்கள், காப்பாற்றுவார்கள், இவர்கள் எல்லாம் என்னை பாராட்டுவார் என்று நினைத்து ஆண்டவரை ஒருபுறமாக வைத்துவிட்டு மனுஷனை நம்பி இருந்தான். கர்த்தரை நம்புவதே இவன் விட்டுவிட்டு மனுஷரை நம்பி இவன் ஜீவியம் காணப்பட்டது. அப்படி என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த ஆபிரகாமின் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்த ஆண்டவர் இவனை பார்த்து சொல்ல, இதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கர்த்தருடைய கட்டளையாய் வருகிறது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ மகனே என்று சொன்னால் ஒரு அன்பான வார்த்தையாக இருக்கலாம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப். போய்த்தான் ஆகணும், இருக்கக்கூடாது. சிந்திக்கவில்லை இவன் இவைகளெல்லாம் விட்டு தான் போக வேண்டுமா என்று சிந்திக்கவில்லை. இவைகளை நானே காப்பாற்றும் என்று நம்பி இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை விட மேலான வார்த்தையாக இருக்கிறபடியினால போ என்று சொல்லிவிட்டாரு, கட்டளை இட்டு விட்டாரு. இவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமின் முதல் ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதல் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கீழ்ப்படியுங்கள், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்த போகிறார். கீழ்ப்படி. உயர்த்துவார் என்றால் அவருடைய பலத்த கைக்குள் நீ அடங்கி இரு. அது பிரமாணம், அது கட்டளை. நீ அடங்கி இருந்தால் அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய உள்ளம் கைகளுக்குள் நீ இருக்கிறாயா, உள்ளம் கைகளில் நீ காணப்பட்டாய் என்றால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். என்னை காப்பாற்றும், என்னை நடத்தும், எனக்கு இது போதுமானதாக இருக்கிறது, நான் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் என்று நம்பி இருந்த மனிதன் இப்பொழுது வெளியே செல்லுகிறான். வெளியே போவதற்கு முன்பாய் போ என்று கட்டளையிட்ட ஆண்டவர் அடுத்தபடியாய் அவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதை விட வேற ஒரு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரப்போகுது? இதற்கு முன்பாய் அவன் தேசத்திலும் அவன் ஜனத்திலும் தகப்பன் வீட்டிலும் இருந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தான். இப்போது அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உன்னதத்தின் ஆசீர்வாதம். ஆமேன். அது நித்திய ஆசீர்வாதம். ஆமேன். அது நிரந்தர ஆசீர்வாதம். ஆமேன். அது பெர்மனன்ட் பிளஸிங். ஆமேன். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஒன்றுமில்லாமல் நீ வெளியே வா, உன்னை ஜாதியாக்குவேன். ஒன்றுமில்லாமல் வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒன்றுமில்லாமல் வெளியே வா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் ஜீவிய காலம் முழுவதும் ஆசீர்வாதம் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா இன்றைக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதை நீ பிடிச்சிட்டு இருக்கிறியோ அதை நீ முதல்ல விட்டுரு. என் வார்த்தைக்கு நீ வா, என் சத்தத்துக்கு செவி கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ள சத்தம். என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, வேதத்தை படிக்கிற வேளையில் இந்த வேத பகுதி எனக்குத்தான் என்று நீங்கள் நினைத்து அதை உங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி அந்த வசனத்தை வைத்து ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச காலமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதத்தில் வருகிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ண. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப திரும்ப, கர்த்தாவே என்ன ரட்சியும் ஆண்டவரே, என் காரியத்தை நீர் வாய்க்கப்படும். என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தனை எல்லாவற்றையும் நான் சகிச்சாச்சு ஆண்டவரே. நான் ஒன்று சகிக்காதது, நான் எனக்கு முன்பாய் வராதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் சோர்ந்து போகவில்லை ஆண்டவரே, நான் மறுதளிக்கவில்லை ஆண்டவரே, நான் பின்மாற்றத்துக்கு போகவில்லை ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமேன். உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் தலைமுறை 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 தலைமுறைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மறுபடியும் கேட்கிறேன், கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் தொனிக்கிறதா? கர்த்தரின் சத்தம் உன் காதுகளில் தொனிக்கிறது என்றால் நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறாய். கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் கேட்கவில்லை என்றால் நீ எங்கே இருக்கிறாய் என்பதை நீ முதலிலே கவனித்துக்கொள். நீ எங்கு காணப்படுகிறாய் என்பதை கவனித்துக்கொள். நினைக்கலாம், உலகம் என்னை காப்பாற்றும், உற்றாரனை காப்பாற்றுவார்கள், என் தாய் தகப்பனை காப்பாற்றுவார்கள். உண்மைதான். எத்தனை ஆண்டு காலம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். இது அனுதினம் எல்லா குடும்பங்களும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் என்று படிக்க வைக்கிறார்கள். படிக்க வைத்த பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வருகிறது. அதன் பிறகு அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ படித்தது போதும், அடுத்தது எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். சில பெற்றோருடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் வேலை செய்து அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினால் போதும் என்று. சில பெற்றோர் சொல்லுகிறார்கள், இவ்வளவு நாளும் உன்னை படிக்க வைத்தது, உன் பேரில் ஒரு நம்பிக்கை வைத்து தாண்டா படிக்க வைத்தோம், கடைசி காலத்தில் எங்களை நீ காப்பாற்றுவாய் என்று சொல்லுகிறார்களா? சொல்லத்தான் செய்கிறார்கள். பாதிக்கு பாதி இப்படி தான் சொல்லுகிறாங்க. நீ எங்களை காப்பாற்றுவான்தாண்டா உன்னை படிக்க வைத்தோம். அப்போது இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதெல்லாம் இந்த தாய் தாப்புடைய இதயத்தில் அதுதான் காணப்படுகிறது. நீ எங்களை காப்பாற்றணும். இப்போது ஆண்டவரை விட்டு விட்டார்கள், மகன் பேரில் நம்பிக்கையை வைத்து நீ என்னை காப்பாற்றணும். ஆனால் சில பெற்றோர் அப்படி இல்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்த கண்மணிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை படிப்பதற்கு படிப்பு, அறிவு, ஞானம், புத்தி எல்லாத்தையும் நீ கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இவனுக்கு ஒரு நல்ல வேலை, இவளுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளையிட வேண்டும், இவனுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஒரு சில குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் நினைத்து அவளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்ற கருத்தில் உயர்த்தும்படி இவர்களுடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருந்து தங்கள் பிள்ளைகளையும் அடக்கி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக அந்த உள்ளம் கைகளுக்குள் காணப்படுகிற அப்படின்னால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் பெரிய ஜாதியாய் மாறுகிறார்கள். ஆமென். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பார் சொன்ன வாக்கின்படி கர்த்தர் நடத்துகிறார். உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்பினாய் என்றால் அந்த ஆசீர்வாதத்தின் முடிவு எப்படி என்று தெரியாது. ஆனால் என் தேவனால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்னால் அல்ல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது, நிறைவாய்த்தான் இருக்கும். ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் ஒரு நாள் யாராவது வந்து கேட்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள், பண உதவி செய்யுங்கள் என்று செய்ய முடியாது. என்கிட்ட இருந்தாதானே செய்ய முடியும். வெட்கப்பட வேண்டிய காலம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கைகளுக்குள் இருக்கிற உங்களை ஒருபொழுதும் தேவன் கைவிடவே மாட்டார். ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார்.
இந்த பிடித்து கொண்டிருக்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்களை அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் சொன்னால. ஒரு பாட்டுக்காரன் எவ்வளோ அருமையா பாடினாரு. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும், வேற எதுவும் வேண்டாண்டவரே, அந்த பாதப்படியில் காத்து கிடப்பதை நான் விரும்புகிறேன், அந்த பாதத்தை முத்தம் செய்ய நான் விரும்புகிறேன், உம்முடைய பாதத்தை கண்ணீரால் துடைக்க நான் விரும்புகிறேன், கண்ணீரால் கழுவ நான் விரும்புகிறேன். அந்த பாதத்தில் இருக்கிற வல்லமை ஏனென்றால் அவருடைய பாதத்தில் தான் ஒரு ஸ்திரீ ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு ஸ்திரீ தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பங்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தபடினால்தான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, பாடு உண்டு, கண்ணீர் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் சில உபத்திரவங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் மாறாது. சில உபத்திரவங்கள் மாறி போகும். சில உபத்திரவங்கள் கொஞ்சமாய் உருவாகும், முடிவை பார்க்கும்போது பயங்கரமாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 22:24, சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகிற வேளையிலே, தம்மை நோக்கி அவள் கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் கேட்டு அருளினார். உபத்திரம் உண்டு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே போக சொன்னார்ல, வெளியே வான்னு சொன்னார்ல, நான் அவனை ஆசீர்வதிக்கன்னு சொன்னார்ல, உன் பேரை பெருமைப்படுத்த, அவங்க உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லையா? அனுபவித்தான். அந்த உபத்திரவம் எல்லாம் என் தேவனுக்கு முன்பாக ஒரு அற்பமாய் கர்த்தர் மாற்றினார். உலகத்தானால் உபத்திரவம் உண்டு, தேவனால் உபத்திரவம் கிடையாது. தேவன் இந்த உபத்திரவத்தை மாற்றுகிறவர். உலகத்தானால் நமக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவப்பட்டவுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர்கள் அல்ல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கிறவர் அல்ல, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளுகிற தெய்வம். அதற்கு ஒரு ஆதாரமாய் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 கடைசி பகுதி, ஜான் 16:33. ஜான் 16:33 ஆண்டவர் அழகாய் சொல்லி வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் நம்மை தேற்றுகிறார். உபத்திரவப்பட்டவனை கர்த்தர் தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? யோவான் 16:33 கடைசி பகுதி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமீன். உபத்திரம் எனக்கு உண்டு. நான் நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, நான் நல்லா இருக்கிறது மனுஷனுக்கு பிடிக்காது, நான் சந்தோஷமாக இருக்கிறது மனுஷனுக்கு பிடிக்காது. ஏன் எனக்கு உபத்திரவத்தை கொடுத்து என்ன கண்ணீர் வடிக்க வைக்கணும்னு அவன் விரும்புகிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையும் உபத்திரவத்தில் தான் இருக்கு. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், சமாதானம் இல்லாதவன் சமாதானத்தோடு இருக்கிறவருடைய சமாதானத்தை கெடுப்பான். உபத்திரவத்தில் இருக்கிறவன் பாரு, போற போக்க பாரு, நடக்கிற நடைய பாரு, உபத்திரவத்தை கொடுக்க ஆயத்தம். ஏன்னா இவன் அங்கே தான் இருக்கிறான். அதில் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்க, திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உபத்திரம் உங்களுக்கு உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்க. ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். என்னுடைய உபத்திரவத்திலிருந்து இந்த உபத்திரம் வந்து இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன், நீங்களும் சொல்லி முடியுங்களே, நீங்களும் ஜெயிப்பீர்கள். நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுமா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.
எவ்வளோ உற்சம்! அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டவரை நான் அற்பமாக எண்ண மாட்டேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் திடன் கொண்டிருந்தேன். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால், அவன் நிச்சயமாய் திடன் கொண்டவனாய் காணப்படுவான். மற்றவன் உபத்திரம் வந்த உடனே எதிர்த்து நிற்பான், சண்டைக்கு போவான், போராடுவான், முடியாதவன் ஒளிஞ்சிருப்பான், ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான். இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். சரி, இந்த ஆபிரகாமை பார்ப்போம். ஆபிரகாம் தன் வாழ்வில் எவ்வளவு வேதனை, பாடுகள், உபத்திரம், அவமானத்தை அவன் சந்தித்திருப்பான் என்று ஒரு காரியத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இப்போ அவன் குடும்பத்தில் புத்திர பாக்கியம் இல்லைங்க, பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் உன்னை தகப்பனாக ஏற்படுத்த, அநேக ஜாதிக்கு நீ தகப்பன், அநேக குழந்தைக்கு நீ தகப்பன் என்று சொல்லவில்லை, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். ஆனால் இவனுக்கு குழந்தை கிடையாது. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இல்லைன்னா, ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா என்னென்ன பேச்சு பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். வீட்டில் இருந்து அந்த ஸ்திரீயும் அந்த புருஷனும் சந்தோஷமாக தான் புறப்பட்டு போவாங்க, அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு. ஆனால் அங்கே போய் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கிறவர் எல்லாருக்கும் தெரியும் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்று. பேச ஆரம்பிப்பார்கள். என்னம்மா, திருமணமாகி 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லையா? சந்தோஷத்தோடு போறவர்கள் திரும்பி வரும்போது துக்கத்தோடு வருவார்கள். இதை இப்படி நான் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் துக்கமுகமாய் போனா என்றால் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். ஹல்லேலூயா! மனிதனுடைய செயல் இதுதான். இவனை பார்க்குற வேளையில் உங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தீன்னா, தேராக கூட இருந்தீன்னா, இதுக்கு முன்னால் உனக்கு குழந்தை பிறந்திருக்குமே. நீ எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வந்தனால தான் உனக்கு ஒரு சாபமாக இருக்கிறது, உனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது சொல்லுவார்கள். இன்றைக்கு சொல்வதைத்தான் அன்றைக்கும் மனிதன் சொல்லுவான். பாரு, உன் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி புழு கூட இல்லையா? சாரா பாட்டியை பார்த்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லி இருப்பார்கள். வெளியே வர முடியாத ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவன் காணப்பட்டான். ஆனாலும் அந்த தாழ்மையில் தாழ்த்தப்பட்ட அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா! 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது ஒரு காரியம் இல்லாமல் இருந்தாலும், ஒரு காரணம் இல்லாமல் இருந்தாலும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா! இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்புகிறதுக்கு எதுவும் இல்லை, நம்பதுக்கு ஒரு சின்ன காரியம் கூட இல்லை. அது பிறகுதான் வசனம் வருகிறது, சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏனென்றால் அவன் ஆண்டவருடைய உள்ளம் கைகளில் இருக்கிறான். அவர் அவனை வரைந்து வைத்திருக்கிறார். அவன் மதில்கள் அவருக்கு தெரிகிறது. தினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அவன் ஜெபிக்கிறான். வேதத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் அவனை திட்டப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளையே, வேத வசனம் உன்னை திட்டப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். உன் வாழ்க்கையில் இல்லாதவர்களை கர்த்தர் இருக்கிறவர்கள் போல அழைத்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிறாயா? எதை கடமைக்கு வேத, கடமைக்கு ஒரு ஜபம், கடமைக்கு ஒரு ஆலயம். எது சொன்னாலும் எது கேட்டாலும் காதுல ஏறாது, இருதயத்துக்குள்ளும் போகாது. ஆசீர்வாதம் எங்கே? ஆசீர்வாதம் எங்கே? இல்லை என்று சொல்வோம் என்றால் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இவன் தகப்பனாவதை நம்புவதற்கு எந்த ஒரு காயம் இல்லாமல் இருந்தாலும் அவன் தேவனை நம்பினான். அடுத்த வசனம் தான் முக்கியமான ஒரு வசனம், 19வது வசனம்.
அவன் விசுவாசத்திலே ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சரீரம் பலவீனம், சரீரம் செத்து போச்சு, பிரயோஜனம் இல்லை. ஆனால் விசுவாசத்திலே, இது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பல ஆண்டு காரியமாய் ஒரு காரியத்தில் ஒரு வளர்ச்சியோ, இல்லாவிட்டால் ஒரு முன்னேற்றமோ, இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதமோ, இல்லாவிட்டால் நீங்கள் சந்திக்க வேண்டிய காரியங்கள் சந்திக்கப்படவில்லையோ, நீங்கள் அதில் பலவீனமாக இராதுங்க. நீங்கள் விசுவாசமாக இருங்க. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காதுங்க. விசுவாசத்திலே பலவீனமாய் அவன் இருக்கவில்லை. இது எனக்கு கிடைக்கும், கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஆமேன். பயந்து போயிருக்கீங்க போல இருக்கு. ஆமேன். இது எனக்கு உண்டு, இது எனக்கு கிடைக்கும், கர்த்தர் இதை தருவார். எவ்வளவு மேன்மையான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதை எண்ணி நினைத்து இவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், சாரோட கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணதுக்கு நேரமே இல்லை, நினைப்பதற்கு நேரமே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனோடு இருக்கிறான், தேவனோடு காணப்படுகிறான். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. சந்தேகப்படாமல் தேவன் 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி எப்போதும் அவன் விசுவாசத்திலே இருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்திலே இருந்தான். நினைத்து பாருங்க, நீ கர்த்தரோட கருத்தில் இருப்பி என்றால் விசுவாசத்தோடு தான் இருப்ப. ஆனால் உலகத்தின் கருத்தில் இருப்பா என்றால் உலகம் உன்னுடைய விசுவாசத்தை எடுத்து போட்டுவிட்டு அவிசுவாசத்தை உன் இதயத்துக்குள்ளே கொண்டு போடும். சில வேளையில் இந்த உலகத்தில் பாருங்கள், சிலர்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம், இந்த காரியத்துக்கு ஒரு காரியத்துக்காக பேசுகிறோம் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார், பிரதர் நானும் இந்த காரியத்தை தான் என் வாழ்க்கையில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் நடக்கலை. எனக்கே நடக்கலைன்னா உங்களுக்கு எங்கே நடக்க போகிறது? வியாதி உள்ளவன் ஒரு வியாதி உள்ளவனிடம் போய் கேட்டு எனக்கு இந்த வியாதி இருக்குது, அவன் சொல்ல இதை விட பெரிய வியாதி எனக்கு இருக்குது, அதே போகையில் இது சரீரத்தை விட்டு போகையில் உனக்கு எங்கே போகும்? இதான் வருவான். ஆனால் கர்த்தரிடத்தில் போ, ஆண்டவரிடத்தில் பேசு. ஆண்டவரே என் சரீரம் பலவீனமாக இருக்கிறது, ஆனால் விசுவாசம் பலவீனமாக இல்லை, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், நீர் பார்த்தால் போதும், உம்முடைய எச்சில் பட்டால் போதும். எச்சில் பட்டு ஒருத்தரை சுகமாக்குறாருல்ல குருடனை, எச்சில் பட்டால் போதும், உம்முடைய வஸ்திரத்தில் ஓரம் தொட்டால் போதும் ஆண்டவரே, ஒரு விஷயம் நீர் என்னை பார்த்தால் போதும் ஆண்டவரே, நான் சுஸ்தமாவேன், நான் சுகமாவேன். இதுதான் கர்த்தருடைய கைக்குள் இருப்பதற்கும் உலகத்தின் கைக்குள் இருப்பதற்கும் வித்தியாசம். இன்னும் ஒன்று பாருங்க, ஆண்டவர் இந்த ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் இல்லையா, அன்றிலிருந்து ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தேவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன முறை தெரியுமா? என்ன உறவு முறை தெரியுமா? சொல்ல முடியுமா? வாசிங்க ஏசாயா 41:8. ஏசாயா 41:8. என் தாசனாய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாரு? என் சிநேகிதனாகன ஆபிரகாமின். அப்ப ஆபிரகாம் யார் ஆண்டவருக்கு? சிநேகிதன், என் சிநேகிதன், என் நண்பன். அப்ப ஆண்டவர் கூட அவனுக்குள்ள உறவு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு கூட அவனுடைய உறவு, என் சிநேகிதனாகிய நான் சிநேகிக்கக்கூடிய ஆபிரகாம் சிநேகிக்கக்கூடிய தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில்
இந்த எதெல்லாம் அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பிடித்து வைத்திருக்கிறோமோ, அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாம் தூர போட்டுட்டு அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவரை தேடி வாங்க. அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் தான் உங்களை உயர்த்த முடியும். உலகம் உங்களை உயர்த்தினால் கொஞ்ச நாளில் கீழே விழுந்துருவீங்க. கர்த்தர் உயர்த்தினால் உயர்த்தினது தான். மேலும் 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 கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களை பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் யோசேப்பு பட்ட பாடு, எவ்வளவு பாடுபட்டா. அந்நிய தேசத்தில் அடிமையாகி போனவன் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பான், எவ்வளவு. ஆனால் வேதம் சொல்கிற தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சுமார் 4 அல்லது 5 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இவனும் தேவனோடு கூட இருந்தான். அவனுடைய சித்தத்தின்படி விற்கப்பட்டவன், அடிமையாய் விற்கப்பட்டவன், அடி வாங்கினவன், சிறைச்சாலைக்குள் போனவன், அந்த தேசத்தின் அதிபதியில் 2வது அதிபதியாய் அவன் இருந்தான். கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ரூத்தை எடுத்துக்கோமே. ரூத்து நிலைமையை பாருங்க. மோவாப் தேசம், அங்கிருந்து அங்கு வந்தாள், எங்க பெத்லெஹேமுக்கு வருகிறாள். ஆனால் அந்த அவனுடைய ரூத்தின் மாமியை சொல்லுகிறா, நான் நிறைவுள்ளவளா போனேன், இப்போ ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்போசிட்டு. ரூத்து ஒன்றுமில்லாமல் இந்த தேசத்துக்கு வந்தா. அவன் வந்த வேளையில் அவளுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாத வார்த்தை என்ன? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளுக்கு கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அவரை நம்பி வந்திருந்தார். ஆமேன். கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார்? அவருடைய பலத்தை கைக்குள் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிறார். ஒரு எஸ்தரை பாருங்க. மொர்தெகாய் வாசல் காக்கிறவை. அந்த ராஜா கேட்குறான், என்னை காப்பாற்றினானே ஒருத்தன், அவனுக்கு நான் எப்படி செலவு பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு. அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவனை ஊர்வலமாய் அழைத்து வருகிற வேளையில் எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கு. அந்த எஸ்தர் சொல்லுகிறாள், எஸ்தரின் நிமித்தமாய் யூத ஜனம் காப்பாற்றப்பட்டது. எஸ்தரை கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் யூத ஜனத்தை காப்பாற்றும்படியாக அவளை உருவாக்கினார். பல பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பலத்த கைக்குள் காணப்பட்டார்கள். அந்த உள்ளம் கைகளில் வரைய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, மரண பரியந்தம் வரைக்கும் உம்முடைய உள்ளம் கைகளுக்குள் தான் இருப்பேன் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், தாவீதோடு இருந்த தேவன் நாளுக்கு நாள் அவனை விருத்தியடை செய்தது போல கர்த்தர் உங்களை உயர்த்தி விருத்தியடை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 7வது மாதம், 7 என்பது பரிபூர்ணம். ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி, இந்த காலை வேளையில் எங்கேயோ நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தின் காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் அந்த உலகத்தில் ஏதோ ஒன்று எனக்கு வேண்டும், அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். உன் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12 verse 12 and 13, 12-13. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாய் 2 கரங்களை நீட்டினவர் நிற்கிறார். உன் வழிகளை செவ்வைப்படுத்தி அந்த கைகளிலே வரைவதற்கு, உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பு சகோதரனே, சகோதரியே. தேவனை மகிமைப்படுத்து. நீ விசுவாசத்தில் வளர்ந்து வா. விசுவாசத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆனால் உன் கைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உன் முழங்கால் எப்படி இருக்கிறது? நீ திரும்ப நிமிர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே முடமாயிருக்கிறதல்லவோ. உலக பார்வைக்கு நல்லா இருக்கிறாய், நன்றாய் நடக்கிறாய், கர்த்தருக்கும் நன்றாய் கரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாய் உன் கரம் நெகிழ்ந்த கரமாயும், glory to God, உன் முழங்கால் தளர்ந்து போன நிலைமையிலும், முடமாய் பிசகி போன நிலைமையிலும் காணப்படுகிறது. இப்போ சொஸ்தமாகும்படி
கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இருக்கிற இடத்திலே உன்னை ஆசீர்வதிக்க அவருக்கு சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா 35:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவாயானால் உன் தளர்ந்த கைகள் திடப்படும், உன் தள்ளாடுகிற கால்கள் முழங்கால்கள் பலப்படும். கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். முழங்கால் படியிட்டு நீ பரலோகத்தை நோக்கி பார்ப்பாய் என்றால் பரலோகம் உனக்காக அசையும், அசையும், அசையும். கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிறவர். அந்த அசைவினாலே மனதுருகும்படி அவர் எழுந்து நிற்பார். எழுந்ததின் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். பின்னால பாராத, ஆண்டவருடைய வார்த்தையை கேள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ அவருக்கு வேண்டும், நீ அவருக்கு வேண்டும், உன் குடும்பம் அவருக்கு வேண்டும். வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள், உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். பரிசுத்த நாளில ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணி எங்கும் ஓடாதே. எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு வரலாம் என்று அங்கே போகாதே. தேவன் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். ஐயோ, ஒரு காலத்தில் இந்த ஊழியக்காரன் இப்படி சொன்னானே, என்னை அழைத்தானே, போகாமல் இருந்தானே, அன்று அழுது கவலைப்பட்டு இல்லாவிட்டால் ஆழமாய் ஜெபிக்க போய் பிரயோஜனம் இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒளிக்கு சொந்தமானவர்கள். ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வர காரணம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு அவரை தகப்பனாக்க கர்த்தர் கொண்டு வந்தார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமின் தேவன், அவனுடைய குமாரன் ஈசாக்கின் தேவன், அவனுடைய குமாரன் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரம்பரை பரம்பரையாய் தேவன் தேவன் என்று சொல்லும்படியாய் இவர்களுடைய பெயர்களையும் இணைத்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அலைந்து கொண்டே இருக்கிறான், பரதேசியாய் அலைந்து கொண்டிருக்கிறான், அவமானம் கண்ணீர் வேதனையின் மத்தியில் அலைந்து கொண்டிருக்கிறான். எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அழைத்தவர் அவனை கைவிடவே இல்லை, கைவிடவே மாட்டார். அவனை சுற்றி இருந்தவர்கள் எதிர்பார்த்தார்கள், கைவிடப்பட்ட நிலையில் ஒரு நாள் சொந்த ஊருக்கு போறான்னு. இல்லவே இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அவனுடைய குமாரனுக்கு சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் இந்த தேசமும் தேசத்திற்கு யாவையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார், செய்தார், நிறைவேற்றினார். என் அருமை சகோதரி சகோதரியே, இந்த நாள் உன் சிறையிருப்பை மாற்றக்கூடிய ஒரு நாளாய் கர்த்தர் விரும்புகிறார். ஏமாற்றம், தோல்வி, இழப்பு, வெட்கம், அவமானம் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற சிறையிருப்புக்குள் இருக்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் ஏமாற்றம், தோல்வி, இழப்பின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் தங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறார்களோ, யார் யார் தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்களோ, யார் யார் தங்கள் முழங்கால்களை பலப்படுத்துகிறார்களோ, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா காரியமும் அவளுக்கு ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஜெயக்கொடி ஏந்தினவர்களாய் அவள் கடந்து வர தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த சிறையிழப்பின் அந்த சங்கிலியை அறுத்து போடும் ஆண்டவரே. கட்டப்பட்ட அந்த கயிர்கள் அவளுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ரபாஷன காவா துரமலதரபா, நீ கவலதரபா ஷனதரபா. அப்பா, அந்த சிறையிருப்பை மாற்றி ஒவ்வொருவருக்கும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவனாய கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெயம் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பயம் அறியாமையால் செய்தது, அறிந்து செய்தது, துணிகரமாய் செய்தது, இது பாவங்களாய் மாறி
இந்த பாவங்கள் சாபங்களாய் மாறி அக்கிரமங்கள் மீறுதல்கள் இவைகளின் நிமித்தமாய் ஆண்டவரே சரீரத்தில் பாடுகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உபத்திரவத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவரை கேட்டு அருளினார் என்ற வசனத்தின்படி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பும் இயேசுவின் இரத்தத்தால் ஒரு விடுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூர்ண விடுதலை தந்து அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனி திரும்பி பார்க்க விடாதையும் அந்த சிலுவையின் நிழலில் ஆண்டவரே சிலுவைக்கு முன்பாய் நின்று அந்த இரத்தத்தின் மூலமாய் ஒரு பரிபூர்ண விடுதலை பெற்றவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சுகவீனத்திலும் பலவீனத்திலும் படுக்கையிலும் கிடக்கவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த படுக்கையை மாற்றி போடுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அந்த படுக்கையிலிருந்து ஆண்டவரே இருதயத்துக்குள்ளிருந்தும் ஆண்டவரே அந்தரங்கத்திலும் ஜெபிக்கிறார்கள். அவள் படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறீர், படுக்கையை மாற்றி போடுகிறீர், படுக்கையை மாற்றி போடுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா, மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி, இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி. மறுபடியுமாய் சொல்கிறேன், இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி. இயேசுவே, இன்றைக்கு உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த நம்பிக்கை ஆவி இறங்கட்டும் கர்த்தாவே. உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த விசுவாச ஆவி இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசத்திலே விசுவாசித்து எவைகளை கேட்பார்களோ அவளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, கண்காணா தூர தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அருமை பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களையும் கர்த்தர் நினைத்து அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இயேசுவே, பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு அற்புதத்தை நீர் அவருடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்ய வல்லவர், நீ செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், Glory to God, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் முழு நிச்சயமாய் ஒவ்வொருவரும் நம்பி உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவராய் வளருவார்களாக. ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தும் ஆண்டவரே. எதற்காய் எண்ணி 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 ஏமாந்து போறார்களோ அந்த ஏமாற்றத்தை, இந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அலகத்துக்குள் சமாதானமும் சுகமும் வரட்டும். மரண கட்டுகள் இருக்கிறவர்களை அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றுடைய கர்த்தரோடு இப்பொழுதும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நான் விசுவாசிக்கிறேன், நீ ஜெயத்தை தந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாரும் உள்ளம் கைகளுக்குள் அடைக்கலமாய் வந்து உயர்த்தப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.